ஏகே காக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சேவலுக்கு ஃபுல்லாக சளி பிடிச்சிருச்சு, அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நேம் பார்த்திங்கன்னா ஏகே காக்ஸ். இந்த சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய நண்பர் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இந்த சேவல் நேற்று நல்லா இருந்தது. காலையில் எழுந்து பார்க்கும்போது ஃபுல்லாக சளி, பார்த்தீங்களா வீடியோவில் தெரியும், மூச்சு விட முடியாத அளவுக்கு இருக்குது. இதுக்கு எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணி நீங்கள் ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சளி பிடிச்ச சேவலை நல்லா தயார் பண்ணுறதுக்கு என்ன முறை அப்படிங்கிறது தான் வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் பார்த்தீங்களா, டாக்ஸிம் இது 250, இதில் இன்னொன்று இருக்கும் 500. நம்ம 500 நம்ம 250 யூஸ் பண்ணுறோம். 250 பார்த்திங்கன்னா இது ஒரு பாட்டிலில் பவுட்ரு மாதிரியும், இன்னொரு பக்கத்துலேயே வாட்ரு 2 வரும். இந்த வாட்டரை நம்ம எடுத்து அந்த பாட்டிலில் இருக்கிற மருந்து கூட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்ஜெக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். அது எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இடையில என்ன பண்ணுறேன், என்ன சொல்ல வரேங்க உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தப்பாக செய்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இதுதான் வாட்ரு. இது இப்படி தலை மாதிரி திருவிட்டிங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிரும். இதை நம்ம சிரிஞ்சில் எடுத்து பாட்டிலில் விட்டுக்க வேண்டியது. அந்த பவுட்ரு இருக்கிற பாட்டிலில் விட்டுட்டு ஃபுல்லாக அதில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக எடுத்துடணும். 2 டைம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதுக்குள்ளே விட்டுட்டு நல்லா அந்த பாட்டில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மருந்து பூரா மிக்ஸ் ஆகிரும். நல்லா கலக்கிட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணலாம். ஒரு ரெக்கையில் பார்த்தீங்கன்னா 0.5 ml, இன்னொரு ரெக்கைக்கு 0.5 ml, 1 ml பண்ணலாம். ஆனால் நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நான் இன்றைக்கி 1 ml தான் போட போகிறேன். ஏன்னா நமக்கு தெரியும் கோழிகளுக்கு எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதுவும் இல்லாத 2 கோழிங்க நிறைய இருக்கிறதுனால வளர்க்குறதுனால நான் எதனா ஒரு பால்ட்டனா கூட நான் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். எனக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா புதுசாக வளர்த்துற நண்பர்கள் 1, 2 வளர்க்குவீங்க. அதுவும் அதிக அமௌண்ட் கொடுத்து கூட சில பேர் வாங்கியிருப்பீங்க சேவல் ப்ரீடிங்க்கெலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்தோன்னா டேரெக்டாக 1 ml போட்டு ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப இழப்பாகவும் ஆயிரும். அதனால் நீங்கள் எல்லாருமே 0.5 ml பண்ணுங்கள். ஒரு ரெக்கையில் ஃபஸ்ட் இன்றைக்கி காலையில் 0.5 ml பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் இன்னொரு ரெக்கையில் 0.5 ml, மறுபடியும் ஒரு நாள் விட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் 0.5 ml, இன்னொரு ரெக்கையில் மாற்றி ஒரு 3 நாள் கண்டினியூஸாக பண்ணினீங்கன்னா சளி கண்டிப்பாக கிளியர் ஆகிரும். ஏன்னா நம்மலாம் யூஸ் பண்ணி பார்த்து தெளிவானதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறோம். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே காட்டுறேன். இந்த சாவல் எப்படி தயாராகுதுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. இந்த டாக்ஸிம் இன்ஜெக்ஷன் எதுக்காக போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல், கோழிக்கு சளி பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக காய்ச்சல் வந்துடும். காய்ச்சலுக்கு இந்த டாக்ஸிம் இன்ஜெக்ஷன் 80% தெளிவாக நல்லா கேட்குது. நான் எல்லா கோழிகளும் இதுதான் யூஸ் பண்ணுறேன். காய்ச்சல் கோழிகளுக்கு இப்போ இந்த சளி பிடிச்சதுனால இந்த சேவலுக்கு உடனே காய்ச்சல் வந்துடும். அந்த காய்ச்சல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாக்ஸிம் இன்ஜெக்ஷன் போட போகிறோம். அதேமாதிரி சளி க்யூர் பண்ணுறதுக்கு மெர்க்குரின் டேப்லெட் 150 mg ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன். அதை தான் போட போகிறோம். இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த டேப்லெட் தான் ஒரு டேப்லெட் போட போகிறோம். அந்த டேப்லெட் அதேமாதிரி தான் 3 நாள் கண்டினியூவாக போட்டோம்னா கோழி கன்ஃபார்மாக எந்த பிரச்சனையும் இல்லாத ரெடி ஆகிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதாவது இன்னொன்றுனா இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா ரெக்கையில் தான் பண்ண போகிறோம். நெஞ்சிலையோ கால்லையோ போட போகிறது கிடையாது. ஆனால் சில நண்பர்கள் ரெக்கையில் போடக்கூடாது, தப்பு, காலில் தான் போடணும், நெஞ்சில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு என்ன ரீசன்னு நான் சொல்லிடுறேன். காலில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா நரம்புகளும் கோழியோட தொடையில் இருக்கும், தெரியும் உங்களுக்கு. அந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் தொடையில் போடும்போது தவறுதலாக போய் நரம்பில் ஏறிடுச்சுன்னா அந்த கால் இழுத்துக்கும், நிறைய வாய்ப்பு இருக்குது இழுக்கிறதுக்கு. அதனால தான் காலில் போட வேணாம்னு சொல்கிறது. நெஞ்சில் போட வேணாம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஊசியோட லென்த்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு பெரிய சேவல்களுக்கு போடும்போது உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு சின்ன சேவலுக்கு பட்டாங்க சைஸுங்களுக்கு, இளங்குஞ்சுங்களுக்கு, அது மாதிரி சேவலுங்களுக்கு போடும்போது என்ன ஆகணும்னா ஸ்ட்ரெயிட்டாக ஈரல்களோட டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஊசி. அப்போ அந்த மருந்து பூரா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஈரலில் போய் இறங்கிரும். அப்போ என்ன ஆகுனா கோழி இறக்கிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த காரணத்தினால தான் நெஞ்சிலேயோ கால்லையோ போட வேணாம்னு சொல்கிறதுக்கு காரணம். ரெக்கையிலையுமே கரியில் குத்திடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவாக பாருங்கள், தோலில் போடுறோம் பார்த்தீங்களா, தடுப்பூசி போடுற மாதிரி மருந்து வெளியே முட்டையாக வர்றது தெரியும். அந்த மாதிரி 0.5 ml போட்டு அப்படியே எடுத்துடணும், அவ்வளோதான். ஒரு ரெக்கையில் மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் போதும். நான் 2 ரெக்கைக்கு போடுறேன். நீங்கள் புதுசாக வர நண்பர்கள் 0.5 ml ஒரு ரெக்கையில் போட்டால் போதும். 3 நாளைக்கு தொடர்ந்து கண்டினியூஸாக போடுங்க நண்பர்களே. இந்த ஊசி போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மெர்க்குரின் டேப்லெட் 150, அது ஒன்று போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் இதுக்கு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கக்கூடாது நண்பர்களே. கன்ஃபார்மாக தண்ணி ஒரு 2 நாளைக்கு வைக்கக்கூடாது. தண்ணி வச்சிங்கன்னா கோழி ரெடி ஆகாது.
தண்ணி வைக்காதீங்களா சீக்கிரமாக ரெடி ஆயிரும். தண்ணி வைக்கலாம் கோழி ஏதாவது ஃபால்ட் ஆயிருமானீங்களா அப்படிலாம் ஒரு ஃபால்ட் ஆகாது. கோழி தெளிவாகவே இருக்கும். அதுக்கு தீவனம் பார்த்தீங்கன்னா கம்போ அரிசியோ எதுவும் வைக்காதீங்க. சாப்பாடு நம்ம பால் நல்லா சுட வச்சுட்டு பால் ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி வைங்க. அது காலையில் இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா சாயந்தரம் மட்டும் ஒரு பாதி வயிற்றுக்கு மட்டும் வைங்க, ஃபுல்லாக வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு 3 நாள் கண்டினியூஸாக பண்ணிட்டீங்கன்னா கோழி தெளிவாக ரெடி ஆகிரும், எந்த ஃபால்ட்டும் ஆகாது. இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சேவலுக்கு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா டேப்லெட் போட போகிறேன். டேப்லெட் போட்டு எடுத்து தனியாக கட்டி வச்சுருவேன். கூட்டத்தில் கட்டக்கூடாது, தனியாக செப்பரேட்டாக கட்டி வச்சுருவேன். கட்டி வச்சதுக்கப்புறம் நான் காலையில் அதேமாதிரி 3 நாள் கண்டினியூஸாக போடுவேன். போட்டு இந்த சேவல் எப்படி ரெடி ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன் நண்பர்களே, பார்த்து தெரிஞ்சுக்காங்க. சளிக்கு எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அடிக்கடிக்கு வீடியோ போட மாட்டேன், ஏதோ முக்கியமான தேவை இருந்தால் போடுவேன்னு சொல்லிவிட்டு. இது ஏற்கனவே சளிக்கு வீடியோ போட்டிருக்கிறோம். பார்க்காத நண்பர்கள் மறுபடியும் பார்த்துக்கோங்க என்ன பண்ணுறேங்கிறத. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எதனா ட்ரீட்மெண்ட் வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.